இந்தியா மேல எடுத்துட்டு வரக்கூடிய தடைகளை என்ன எடுத்து வந்தாலும் இதை யூரோப்பிய நாடுகள் வந்து அதை ஏற்றுக்கொள்ளுமா? பிரிட்டன் கூட போய் தனியா ஒரு ட்ரேட் டீல் சைன் பண்ணிட்டு வந்துட்டோம். $112 பில்லியன். பிரான்ஸ் கூட நெகோசியேஷன்ல இருக்கு. இட்டாலி கூட தனியா நெகோசியேட் பண்ணிட்டு இருக்கோம். சைப்ரஸோட நெகோசியேட் பண்றோம். கிரீஸோட நெகோசியேட் பண்ணிட்டு இருக்கோம். இது இல்லாம ஆப்பிரிக்க நாடுகளுக்கும் சுற்றுப்பயணம் நமீபியா சென்றிருந்தார் பிரதமர். ஆமா. கானா சென்றிருந்தார் என்றார். அதுக்கப்புறம் பொலிவியா சென்றார், பெரு சென்றார், அர்ஜென்டினா சென்றார், பிரேசில் சென்றார். இந்த குளோபல் சவுத்னு சொல்லக்கூடிய எல்லா நாடுகளுக்கும் சென்று வருகிறார் அவர். ஒரு பர்பஸாக தான் போறார் அவர். அவரின் அணுகுமுறை மிக வித்தியாசமாக இருக்கிறது. எங்கெல்லாம் இந்தியாவுக்கு வந்து ஓப்பனிங் கிடைக்குதோ அங்கெல்லாம் அவர் அணுகிறார் அந்த நாடுகளை. அங்கெல்லாம் அந்த நாடுகளோடு ஒரு பொருளாதார உறவையும், அந்த உறவை எப்படி மேம்படுத்துவது, உங்களிடமிருந்து எங்களுக்கு என்ன கிடைக்க போகிறது, எங்களிடமிருந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும் என்பதை அதை அவர் மேம்படுத்தி கொண்டே போகிறார்.